Hi students, welcome to Mahimax. 11th exercise number 3.1 5th sum பார்த்துட்ருக்கோம். If cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta is equal 1. Prove that sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 sin square alpha into sin square beta அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒன்று cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha is equal to 1. இது ரெண்டு கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்க கிவன் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta is equal to 1. இதுதான் நம்ம கொடுத்துருக்க விஷயம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ரெண்டுத்தையுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இதுக்கு எல்சிஎம் எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுறதா அர்த்தம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுனா இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? cos power 4 alpha இருக்கா இன்டூ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் sin square பீட்டான்னு கிடைக்கும். அடுத்தது இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ப்ளஸ் sin power 4 alpha into cos square beta divided by cos square beta into sin square betaன்னு கிடைக்கும். is equal to 1. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ பாருங்கள், cos power 4 alpha into sin square beta plus sin square 4 alpha into cos square beta is equal to இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தா cos square beta into sin square betaன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது தெளிவாக போட்டுக்கிட்டால் இதுக்கு அடுத்த விஷயத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். cos power 4 alpha எப்படி எழுதலாம்னா cos square alpha the whole square இதை எழுதிக்கலாமா into sin square beta plus இந்த sin power 4 alpha எப்படி எழுதிக்கலாம்? sin square alpha the whole square into cos square betaன்னு எழுதும். is equal to cos square beta into sin square beta. ஸோ பாருங்கள், இந்த cos square alpha நம்ம எப்படி எழுதலாம்? எல்லாமே சைனில் வர மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ cos square alpha எப்படி எழுதலாம்? 1 minus sin square alpha the whole squareன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த sin square beta கரெக்டாக எழுதுங்க. இங்கே பாருங்கள், sin square எழுதிக்கலாமே, இது அப்படியே எழுதிக்கலாமே, sin power 4 alphaனே எழுதிக்கலாம். இதை மட்டும் எப்படி எழுதிக்கலாம்னா 1 minus sin square beta. காசை ஃபுல்லாக சைனாக மாற்றிக்கலாம். இங்கே cos square பீட்டான்னு இருக்கிறத 1 minus sin square beta எழுதிக்கலாம் இன்ட்டு sin square beta. புரியுதுங்களா? எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சைனாக மாற்றிட்டோம். இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, இதை முடிச்சுக்கலாம். 1 minus sin square alpha the whole squareன்னு இருக்குது. அப்போ the whole square இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள். 1 ப்ளஸ் sin square alpha இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ sin power 4 alphaன்னு கிடைக்குமா? மைனஸ் 2 இன்ட்டு sin square alpha a minus b the whole square ஃபார்முலாவில் இதை போடுறோம். இன்ட்டு இங்கே sin square beta இருக்குது. இது ரெண்டுத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது ப்ளஸ் இங்கே sin power 4 alphaவை இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் பண்ண sin power 4 alpha இன்ட்டு 1 sin power 4 alpha தான் கிடைக்கும். sin power 4 alphaவையும் sin square betaவையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. sin power 4 alpha இன்ட்டு sin square beta. இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. நமக்கு ஈக்குவல் டு இந்த 1 minus sin square beta கூட இந்த sin square betaவை மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ண என்ன வருது பாருங்கள். 1 into sin square beta sin square beta sin square beta into sin square beta மைனஸ் sin power 4 betaன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எல்லா ப்ராசஸுமே இதை முடிச்சிட்டோம். இதில் பாருங்கள், இது ஒன்று மல்டிபிள் பண்ணாமல் இருக்குது, இது உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ண என்ன வருது பாருங்கள். இந்த sin square beta ஒன்று கூட மல்டிபிள் பண்ணால்
sin square beta plus sin power 4 alpha into sin square beta minus 2 into sin square alpha into sin square beta plus இந்த sin square sin power 4 alpha sin power 4 alpha minus இங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் sin power 4 alpha into sin square beta equal to இந்த வேல்யூ sin square beta minus sin power 4 beta. இப்போ எல்லாத்தையும் காமா ஒரே பக்கம் கொண்டு வரலாமா? காமா ஒரே பக்கம் கொண்டு வர முடியுதா பார்க்கலாமா? கொண்டு வர முடிஞ்சுன்னா இங்கே பாருங்கள் ப்ளஸ் sin power 4 alpha into sin square beta மைனஸில் அதே வேல்யூ இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டால் மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள். இங்கே sin square beta இருக்குது, அப்புறம் 2 sin square alpha into sin square beta, அடுத்தது sin power 4 alpha, அடுத்தது இங்கே என்ன இருக்குது ஈக்குவல் டு sin square beta, இங்கே sin power 4 பீட்டான்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாமா? இல்லைனா ஃபஸ்ட்டு பாருங்கள் பவர் 4ல் இருக்கிறத கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு sin power 4 alpha ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்துட்டோமா? இங்கே பாருங்கள் இந்த மைனஸில் இருக்க sin power 4 பீட்டா இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin power 4 பீட்டா ப்ளஸில் வந்துடும். சரிங்களா? இங்கே மைனஸில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தான் ப்ளஸ். அப்போ இது ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. வேறு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு sin square beta இருக்கா? ஸோ ப்ளஸ் sin square beta, இந்த sin square beta ப்ளஸில் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் sin square பீட்டாவாக வரும். அடுத்தது வேறு என்ன இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் 2 sin square alpha into sin square beta. இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸில் இருக்க கேன்சல் ஆகிடும். மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள், sin power 4 alpha plus sin power 4 beta minus 2 sin square alpha into sin square beta equal to 0 அப்படின்னு. இப்போ இது எப்படி இருக்கு பாருங்களேன், a minus b the whole square ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, a square plus b square minus 2ab. இப்போ இது எப்படி இருக்குது, a plus a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஸோ பாருங்கள் அது எப்படி எழுதலாம் பாருங்கள், sin square alpha minus sin square beta the whole square equal to 0 இருக்குது. இப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாமா? ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் என்ன வரும், sin square alpha minus sin square beta is equal to plus or minus root of 0. 0க்கு ரூட் எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஸோ sin square alpha minus sin square beta is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக பாருங்கள், sin square alpha is equal to sin square beta. இப்போது இந்த பக்கம் இருக்க ரெண்டு ரேஷியோ, இங்கேயும் சைன் இருக்குது இங்கேயும் சைன் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் அதில் இருக்க கோணம் அதாவது டீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும் தான் அர்த்தம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன சம்மு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் சம்மு sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 into sin square alpha into sin square beta அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்படி தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், sin power 4 alpha plus sin power 4 beta. இப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம தான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ sin power 4 ஆல்ஃபாவுக்கு பதில் பீட்டா போட்டுக்கலாம் ப்ளஸ் sin power 4 பீட்டா. இப்போ என்ன ஆன்சர் வருது, 2 into sin power 4 பீட்டான்னு கிடைக்கும். ரெண்டு டைம் இருக்கு இல்லையா? ஸோ 2 sin power 4 பீட்டான்னு நம்ம எழுதிக்கிட்டோம். இது வந்து 1ன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன். அடுத்தது பாருங்கள்,
RHS என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். RHS 2 into sin square alpha into sin square beta இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இல்லையா? ஸோ 2 into sin square ஆல்ஃபா இருக்கிறதுல பீட்டா போட போகிறோம் இன்ட்டு sin square பீட்டா. ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சு நம்ம எப்படி எழுதலாம்? 2 into மேலே இருக்க பவர்ஸ் சேமாக இருக்குது, கீழே இருக்க ரேஷியோஸும் சேமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீழே இருக்க ரேஷியோ சேமாக இருந்துச்சா மேலே இருக்க பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 into sin power 4 பீட்டான்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 ஈக்குவல் டு 2 நம்ம கிடைச்சிதா? LHS ஈக்குவல் டு RHS. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved. நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha is equal to 1. நமக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ரேஷியோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா வர இடத்துலலாம் பீட்டா போட போகிறோம். ஸோ பாருங்கள், cos power 4 அங்கே பீட்டா அப்படியே இருக்குது டிவைடட் பை cos ஸ்கொயர் இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? பீட்டான்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் sin power 4 பீட்டா டிவைடட் பை sin ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதில் பீட்டா எழுதிக்கலாமா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது LHSஸு. சரிங்க, இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுனா இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தான். காஸ் ஸ்கொயர் பீட்டானா இங்கே காஸ் பவர் 4 இருக்கு இல்லையா? ஸோ 2 ஸ்கொயர் தானே. இப்போ இதுவும் இதுலேருந்து ஒரு 2 கேன்சல் ஆகிடுமா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கு மேலே சைன்ஸ் பவர் 4 பீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரில் இந்த 4 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்களேன், ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ரெண்டுமே சைன் காஸ் ப்ளஸ் சைன் நம்ம காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு RHS. இதுவும் LHS ஈக்குவல் டு RHS கண்டுபிடிச்சிட்டு ஹென்ஸ் ப்ரூவ். சரிங்களா, இதோட 5th சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.